ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெசிபி பார்க்கலாம். இந்த சூப் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டாவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தி. இந்த ஹெல்த்தியான சூப் ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் பொடியாக நறுக்குனா பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன இஞ்சி இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுமே பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருங்குனதுமே இது கூட பொடியாக நறுக்குன கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 கப் இருக்கும். கேரட் ஆட் பண்ணதும் பொடியா நறுக்குன பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியா நறுக்குன முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம். இது ஆயில்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். அந்த எண்ணெயிலேயே பாதியாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த காய்கறிகள்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய்கறி எல்லாம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இது கூட நான் ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு கலக்கிக்கலாம். இது கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ராகி மாவை நல்லா கலக்கி முடிச்சதும் வெஜிடபிள் கூட இது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுமே நல்லா கலந்து விட்டுடலாம், இல்லைன்னா அங்கங்கே கட்டி தட்டிரும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது சூப் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். சூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப கெட்டிப்படும் போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தி. நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சூப்பில் மிளகு, இஞ்சி இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்கனால சளி பிடிச்சிருக்கிற டைமில் கூட இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.